நடிகை கீர்த்தி சுரேஷ் இந்த வருஷம் 2 முக்கியமான படங்கள்ல கமிட்டா இருக்காங்க. ஒன்னு மணி சார் இயக்க போற அவருடைய கனவு படமான பொன்னியின் செல்வன் திரைப்படம். இன்னொன்னு போனி கபூர் தயாரிக்க போற பாலிவுட் படத்துல அவங்க நடிக்க போற முதல் ஹிந்தி படம். இந்த படத்துல அஜய் தேவனுக்கு ஜோடியா நடிக்க போறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்ச நாளா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. 2018 வருஷம் கீர்த்தி சுரேஷ்க்கு அமைஞ்ச ஒரு நல்ல வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சாங்க. இவங்க நடித்த நிறைய படங்கள் நல்ல ஹிட் ஆயிருக்கு. அதுல இவங்க நடிச்ச நடிகர் திலகம் திரைப்படம் இவங்க வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படத்துல இவங்க நடிச்ச நடிப்பை பார்த்து தான் போனி கபூர் இவங்களை ஹிந்தி படத்துல கமிட் பண்ணாராம். நேத்து கீர்த்தி சுரேஷும் போனி கபூரோட பொண்ணு ஜான்வி கபூரும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ வலைதளங்கள்ல பெரிய லெவலில் வைரலா இருக்கு. பாலிவுட் படத்தில் நடிக்க போறதுனால கீர்த்தி சுரேஷ் கடந்த 1 மாசமாக பாம்பேல தான் தங்கியிருக்காங்க. இந்த கேப்ல கீர்த்தி சுரேஷும் போனி கபூரோட பொண்ணு ஜான்வி கபூரும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். வெளியே ஒன்னா தான் போறாங்களாம். அப்படிதான் பாருங்க, சண்டே அதுமா நேற்று ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போய் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ பயங்கர வைரலா இருக்கு. ஜான்வி கபூர் என்ன போட்டிருக்காங்கன்னா, கீர்த்தி சுரேஷோட நான் பெரிய ஃபேன், அவங்க நடிச்ச மகாநதி திரைப்படம் அதாங்க நடிகர் திலகம் திரைப்படத்தை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்லாம போனி கபூர் தயாரிக்க போற அடுத்த ஹிந்தி படத்துலயும் கீர்த்தி சுரேஷ் தான் ஹீரோயினா. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.